Hi Diamonds, welcome back to our channel. I'm your Black. So இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது கியூட் கேர்ள் ஃபாலோ த மாஃபியாஸ். ஸோ ஆக்சுவலி வீடியோஸ் வராததுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியும். நான் வந்து கிளினிக்கல் போஸ்டிங் போயிட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அண்ட் இது வந்து எனக்கு செப்டம்பர் மந்த் வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ கிடைக்கிற டைமில் நான் எழுதுறதுக்கு தான்ட்டு பார்க்க முடியும். பிகாஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறது, எனக்கும் வீடியோஸ் போடணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் என்ன வீடியோஸ் போடுறது, என்ன புதுசாக ஒன் ஷாட் போடலாமா, இல்லை ஆல்ரெடி போட்டுட்ருக்கிறது போடலாமா, அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நான் அந்த ஒரு எழுதுகிற அந்த ஒரு விஷயம் மைண்ட் வந்து பிளாக் ஆகிட்டு போகுது. பிகாஸ் அந்த டைம் அப்படியே ஓடுற அந்த ஸ்பீடு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. ஐயோ முடிக்க முடியாது அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இருக்குது. ஸோ ஐ ஹோப் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஒரு சில பேர் வந்துட்டு என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, ஓகேக்கா உங்களுக்கு டைம் இருக்கும்போது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு லைக் ஒரு மாதிரி ரூடாக பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் ரூடாக பேசினாலும் சரி, இல்லை சாஃப்டாக பேசினாலும் சரி, நான் ஒரே விஷயந்தான் சொல்ல போகிறேன். என்னோடய ஃபேன்ஸ்க்காக நான் கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுறதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். பட் என்னை கோவப்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க, ஓகேவா? என்ன நீ இப்படி ஓவர் திமிராக பேசுகிற அப்படின்லாம் நினைக்காதீங்க. இட்ஸ் ஆக்சுவலி மை செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஓகே? ஸோ எல்லாருக்குமே அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி சம்திங் ரூடாக ட்ரீட் பண்ணேன்னா அது உங்களுக்கு எப்படி கோவத்தை ஏற்படுத்துமோ அதே மாதிரி தான் எனக்கு ஏற்படுத்தும். ஆக்சுவலி நான் எல்லாரையுமே சொல்ல கிடையாது. பிகாஸ் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் தான் பண்ணுறீங்க. ஈவன் இன்ஸ்டாலையுமே சரி, அக்கா வீடியோ அப்போ கவர் அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொன்னால் அதை ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அக்கா ஓகேக்கா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு டைம் இருக்கும் போது நீங்கள் போடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க. அண்ட் ரெக்வஸ்ட் இது வரைக்குமே நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்காக யாருமே இது வரைக்கும் கேட்கவே இல்லை. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் யூ ஆல். அண்ட் சில ரூடான டாக்ஸிக்கான ஆர்மிஸ்க்கு மட்டும் நான் இதை சொல்கிறேன். ஸோ என்ன மட்டும் இல்லை, மற்ற எல்லா எஃப்எஃப் க்ரியேட்டர்ஸுமே நான் சொல்கிறேன், யாருக்குமே போய் ஹர்ட் பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க, ஓகே? பிகாஸ் நீங்கள் அப்படி பேசும்போது என்னடா நம்ம ஃபேன்ஸே நமக்கு இப்படி பேசுகிறாங்க, நம்மளை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோவம் தாண்டி அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ எனக்கு பயங்கரமாகவே எனக்கு ஃபீல் பண்ணேன், ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, போடுற ஐடியா இருக்கா இல்லையா? அது அவங்க நார்மலாக கேட்டாங்களா இல்லை லைக் ரூடாக கேட்டாங்களான்னு தெரியல. பட் அது படிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ரூடாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ ஹோப் இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ லவ் யூ ஆல்ஸ். பிகாஸ் எனக்காக இன்னமும் சப்போர்ட் பண்ணி லவ்வை கொடுக்குற உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் கொடுப்பேன், ஓகேவா? ஓகே. அண்டு நான் இதில் இதுக்கே 3 நிமிஷம் ஆகி போயிடுச்சு. அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஓல்டு வீடியோஸ் லைக் அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமா, தென் ஃபோர்ஸ் மேரேஜ் இவனோட எஃப்எஃப், தென் பொசசிவ் பாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ஒரு லிஸ்ட்டு போட்டு நான் வச்சு கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோஸ்னால் அப்படியே இருக்குது, எதுவுமே நான் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் நம்மளோட வீடியோஸ்லாம் இப்போ அதிகமாக வியூவர்ஸ் போக மாட்டேங்குது. ஆமாம், நீ வீடியோ போட்டால் தானே வியூவர்ஸ் போகும்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அது உண்மை தான். பட் ஆனால் முன்னெல்லாம் ஒரு வீடியோ போட்டாலும் நிறைய வியூவர்ஸ் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போலாம் சுத்தமாக வியூவர்ஸ் போகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அது கொஞ்சம் மனக்கவலையாக இருக்குது. ஸோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், ஓகேவா? நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ கூட எனக்கு எழுதுகிற வேலை இருக்குது. பட் அது ஒரு கட்டிட்டு உங்களுக்காக நான் பண்ணுறேன்னா எனக்காக ஒரு சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு ப்ளீஸ். குட்டிங்களா, ஓகே? ஸோ ஓகே, ஐ திங்க் இந்த ஸ்டோரி வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு த ஸ்டோரி. அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த லைஃப் லாங், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தப்பான முடிவு எதுவுமே எடுக்காதீங்க, ஓகே? அண்ட் லாஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்போம்னா, நீங்கள் வந்துட்டு நம்ம பாய்ஸ் கிட்ட, அது வந்து சண்டே மார்னிங், நீங்கள் நம்ம பாய்ஸ் கிட்ட போயிட்டு அது இதுன்னு பிளாப்லான்னு பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம பாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நீ ஈவினிங் ஒரு 10:30க்கு வந்துட்டு இந்த கெஃபேக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் கெஃபேக்கு தானே, ஓகே அந்த மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு லூஸ் அவங்க எதுக்கு கூப்பிட்றாங்க, என்னத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியாமல் நீயும் வரேன் மண்டே ஆட்டிட்டு வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா. ஸோ அதோட விட்டுருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ த செகண்ட் பார்ட். ஆக்சுவலி இது நான் 2 பார்ட் போட்டேன்னு நினச்சேன். பட் இப்போ தான் இது செகண்ட் பார்ட்டே வருது. ஸோ
இப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு கண்ணா அப்படின்னா திட்டுறா, நீங்கள் வந்துட்டு ஏன்டி நான் அதை தப்பாக பேசிட்டேன்னா என்ன? நீ தப்பாக பேசல வயன், இதுன்னு புரிஞ்சிக்காமல் பேசிகிட்ருக்கே. அவங்க யார் என்னன்னு உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஆனால் அவங்க மேலே நீ ஃபாலோ ஆகிறத நிறுத்தலை. சரி சைட்டோட தான் நிறுத்திட்டு இருந்த அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்தா, நீ என்னமோ லவ் கிஃப்ட்டுங்கிற. இதெல்லாம் சரிப்பட்டு வராது வயன். ஏன் வயன் இப்படி பண்ணுற? இல்லை, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணுறது? பிடிச்சிருக்கிறது எனக்கு ஓகே, எனக்கு புரியுது. இந்த வயசில் வந்துட்டு வர ஒரு அஃபெக்ஷன், இன்ஃபாக்சுவேஷன் அதுதான் ஏன். பட் நீ நினைக்கிற மாதிரி இது லவ்வாங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் உனக்கு அவங்கன்னா பிடிக்கும்னு எனக்கு புரியுது. பட் நீ உனக்கு பிடிச்ச ஆளுங்க நல்லவங்களாக இருந்தால் நானே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நானே அதுக்கு சப்போர்ட் பண்ணேன். பிகாஸ் ஐம் யுவர் ஃப்ரெண்ட். எனக்கு தெரியும் தன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு கெட்ட வழியில் போனான்னா அங்கே போகாதுன்னு சொல்கிறது ஒரு குட் ஃப்ரெண்ட். எனக்கு நீ நீ ஒரு நீ ஒரு கண்ணு தெரியாமல் ஒரு வழியில் போயிட்டுருக்கேன் வயன். அங்கே உன் கண் கட்ட அவக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? என்ன தத்துவம்லாம் பேசுகிறேன் வயன்? இப்படி கொளுத்து நடிச்சு கொண்டுரும் பார்த்துக்கு. இது ஒன்றும் தத்துவம் கிடையாது. நான் உண்மையை சொல்லிகிட்ருக்கேன் வயன். உனக்கு புரியுதா இல்லையா சொல்லு. இங்கே பாரு, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நீ லவ் பண்ணுற இந்த 7 பேர் நல்லவங்க கிடையாது. ஓகே? அப்போ இன்றைக்கி நைட் கெஃபேக்கு போக வேணாம். ஆனால் அவங்க லவ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். உண்மையாக லவ் பண்ணுறவங்க லவ்வை டெஸ்ட் பண்ண மாட்டான். புரியுதா? லவ் டெஸ்ட்டுங்கிறது டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் இருக்கும். உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை வயன். புரியுதா? எனக்கு புரியுது. பட் அது டபுள் சைடு லவ்வில் ஓகே. நான் ஒன் சைடு லவ்வில் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நான் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தானே தெரியும். கடவுளே, இந்த பொண்ணை வச்சுட்டனால இப்போ உனக்கு என்ன? இன்றைக்கி நைட் அந்த கெஃபேக்கு போகணும், அவ்வளோதானே? சரி ஓகே, நானும் அவன் கூட வரேன். நிஜமாவா? நீ எக்ஸைட் ஆகிறதுக்கு நான் சொல்லலை. அவங்க யாரும் உனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். நானும் இன்றைக்கி நைட் உன் கூட வரேன். ஓகே? ஆனால் வார்டன் 10 o'clockலாம் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த வார்டன் வர பேய் மாதிரி அங்கேயே உட்காந்துட்ருக்கோம். இந்த ஒரு நல்ல வார்டன் உனக்கு பேயாக தெரியுறாங்க. அந்த 7 கேடு கட்டணும் உனக்கு நல்லவனாக தெரியுறானுங்களா? இங்கே பாரு, அவங்கள பற்றிலாம் தப்பாக பேசாத. ஓ, அந்தளவுக்கு மேடம் போயிட்டிங்களா? இன்றைக்கி அவனுங்க யாருன்னு உனக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன். அவனுங்க உனக்கு டெஸ்ட் வச்சானுங்களே, நான் அவனுங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன் பாரு. இந்த டெஸ்ட்டு நான் தானாக வைக்கிறது, நானாக பிளான் பண்ணி வைக்கிறது கிடையாது. தானாக நடக்கிறத உனக்கு நான் ஸ்க்ரீன் போட்டு காட்டுறேன். ஸ்க்ரீன் போட்டு பார்க்குறியா? நீ ஏன்டி வில்லி மாதிரி பேசுகிற? விட்டுச்சிருவேன். நீ தப்பான வழியில் போனால் நான் உனக்கு வில்லியாக தான் இருப்பேன். ஓகே, இப்போ எங்கேயாவது வெளியே போகலாமா? போகலாமே. இப்போ மட்டும் நல்லா பல்ல கட்டிட்டு வா. போகலாண்டி அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு ஜாலியாக 2 பேரும் வெளியே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டென்ஷன்லேருந்து வர, நீங்களும் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க. 2 பேருமே பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றீங்க, ஜாலியாக எங்கெங்கேயோ போகிறீங்க, பார்க்கில் போய் விளாட்றீங்க, மூவிக்கு போகிறீங்க. தென் ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நீங்கள் ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிருப்பீங்க. உங்களுக்கும் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன்னு பிடிஎஸே உங்களை வந்துட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு கூப்பிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்டட். யோசிச்சு பாருங்களேன், நம்ம லவ் பண்ணுறவங்க திடீர்னு நம்ம போய் பேசும்போது சரி நீ வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூப்பிட்டு நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டாக ஒரு மாதிரி உங்களை ஒரு ஃபீலிங்காக பார்த்துட்ருக்கா, இந்த பொண்ணு இவ்வளோ மேடாக இருக்காளே அவங்க மேலே, ஆனால் அவனுங்க இவளை ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா உங்கள் ஃப்ரெண்டு. ஐ திங்க் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் பேர் வச்சேன்னா என்னன்னு தெரில. ஓகே, ரோஸி. ஓகே, ரோஸின்னு வச்சுக்கலாம். ஸோ ரோஸிக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. ஐயோ பார்க்க போகிறோமே. அவங்களே என்னை இன்வைட் பண்ணாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. உங்கள் ஃப்ரெண்டாக பார்த்துட்டு
கடவுளே இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல புத்திய குடு அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கா. தென் அதுக்கப்புறமா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. நீங்களாம் வந்துட்டு அப்படியே அழகாக குளிச்சுட்டு அழகாக ரெடியாகி க்யூட்டாக நிற்கிறீங்க. ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ் கிடையாது, நார்மலான ஒரு ஷார்ட் ஃப்ராக் இருக்கும்ல, லைக் நீக்கு கீழே கொஞ்சம் ஆங்கிளுக்கு மேலே அந்த மிடில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஃப்ராகு செம்ம க்யூட்டாக நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. அழகாக ஒரு ஹேர் போ இருக்கும்ல, லைக் ஹேர் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணுற மாதிரி ஒரு போ இருக்கும்ல, ஸோ அந்த போ தென் வந்துட்டு குட்டியாக பேர்ல் வச்சு ஒரு ஒரு ஸ்டெட், தென் அவ்வளோதான். மேக்கப் அதிகமாகலாம் எதுவுமே நீங்கள் போடல, ரொம்ப சிம்பிள், லைட்டாக லிப் பாம் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு போட்டிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டாக பார்க்குறா, இவ்வளோ ஆசாசியாக கிளம்புறாரே, அங்கே போய் என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் ரோசி. அண்டு நீங்கள் அவ்வளோ எக்ஸைட்டடாக செம்ம க்யூட்டாக ரெடி ஆகிட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்போ அவளும் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்துட்டு அவளும் ரெடி ஆகுறா. ஸோ அவள் வந்துட்டு ஒரு நார்மலான ட்ரெஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு போட்டிருக்கா. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அப்படியே டைம் வச்சு கையில் அப்படியே ஃபோனை வச்சுட்டு தட்டிகிட்டே இருக்கீங்க. ஐயோ டைம் ஆக போகுது அப்படின்னு தட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு உங்களோட ஹாஸ்டல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தருவாங்க, இந்த மாதிரி ஹாஸ்டல் கேட் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தருவாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ் மட்டுமே வருது. இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது, ரோஸிக்கு பயத்தில் பக்குன்னு இருக்குது. இருந்தாலும் அவளுக்கு வந்துட்டு உனக்கு நான் ப்ரூவ் பண்ணால் தானே தெரியும், ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான். தென் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஆகுது. ஸோ எல்லா லைட்ஸுமே ஆஃப். அந்த கேட் சாத்தினதுக்கப்புறமா காரிடார் லைட்டு மற்ற லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடும், ரூம் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி எல்லா ரூம் லைட்லுமே ஆஃப் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படி நிற்கிறீங்க. ஐயோ ரோசி நான் பார்க்க போகிறேன் நான் ஹாஃப் அன் ஹவர் தான் ஐயோ அப்படிங்கிற ஒரு மாதிரி இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ஸோ ரோசி வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறியா, இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே போகிறது தான் மேட்ரே அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஸே வந்துட்டு ஃபஸ்ட்டு தலையை வெளியே விட்றா. பார்த்தா ஃபுல் கும்மி இருட்டுன்னு இருக்குது, முன்னாடி பேய் வந்தால் கூட தெரியாதுன்றது அந்த மாதிரி இருட்டாக இருக்குது. நீங்களும் ரோஸே வந்துட்டு என் பின்னாடி வா ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை வந்துட்டு பிடிச்சி ரோஸே. ஸோ அவள் ஃப்ரெண்டில் போகிறா. அப்படியே பொறுமையாக போகிறீங்க, 2 பேரும் பூனை மாதிரி அவ்வளோ பொறுமையாக போயிட்டு கிட்டத்தட்ட கேட் கிட்ட வரைக்கும் போயிட்டீங்க. ஸோ அப்போ பார்த்தா வார்டன் திடீர்னு வெளியே வராங்க. நீங்கள் 2 பேர் போய் ஷாக்காகி நிற்கிறீங்க. பார்த்தா அந்த இருட்டில் வார்டனுக்கு எதுவும் தெரியல. நீங்கள் அப்படி நின்றுட்டு சத்தம் போடாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி ஒரு பக்கம், நீங்களும் சத்தம் போடல அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே 2 பேரும் சேர்ந்துட்டு வார்டனும் உள்ளே போயிட்டாங்க. 2 பேர் கேட் கிட்ட வரைக்கும் வந்துட்டிங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கேட்டு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம எந்த வழியாக போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ரோஸே தானே இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எப்படி போகிறது, வயன் இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு வேலைக்காக சில கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கல் எல்லாத்தையுமே ரோஸி அப்படியே படிக்கட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவள் ஏறி அந்த செவுத்தில் உட்காந்துட்டு அப்படியே உங்களை தூக்குறா. ஸோ தூக்கிட்டு உங்களை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இறங்குறா. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்கர்ட் மாடல் போட்டிருப்பீங்க, அவள் வந்துட்டு பேண்ட் மாடலில் போட்டிருப்பா. ஸோ அவள் வந்துட்டு ஈஸியாக அப்படியே இதாகிடுறா. அதுக்கப்புறமா ஐயோ சல்லுக்குட்டி எவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே வந்துட்டு அது ஹாஸ்டல் விட்டு வெளியே விட்டிங்களா. ஸோ 2 பேருக்குமே இப்போ எந்த பயமும் இல்லை. ஸோ 2 பேரும் நார்மலாக போகிறீங்க. ஸோ அங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அப்படியே நடந்தே போகிறீங்க 2 பேரும். போயிட்டு நீங்களும் அப்படியே எவ்வளோ ஜாலியாக குதிச்சிடுறீங்க. ஐயோ ரோஸினுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு என்னன்னு தெரில, திடீர்னு ரொம்ப ஷை ஆகுது ரோஸி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ரோஸி அப்படியே உங்களை பார்க்குறா. ஷை ஆகுதா, ஏன்டி எனக்கு தெரியல, அவங்கள பார்த்தாலே என்னென்னமோ பண்ணுதுடி அப்படிங்கிறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறா. தென் நீங்களும் அப்படியே போகிறீங்க. தென் அவளும் அப்படியே வரா. நீங்கள் நாய்ஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பேருமே அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு பக்கம் ரோஸிக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னடா நடக்க போகுதுங்கிற மாதிரியான ஒரு பயம். அண்ட் உங்களுக்கு ஐயோ என்னென்னா நடக்க போகுதுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு ஒரு பக்கம். தென் அப்படியே வந்துட்டு 2 பேருமே அந்த கெஃபேக்கும் போகிறீங்க. ஸோ அந்த கெஃபேக்கும் போயிட்டு பார்க்குறீங்க, அங்கே பாய்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறீங்க. என்ன ரோஸி, அவங்க 10:30க்கெலாம் வர சொன்னாங்க, 10:30லாம் ஆகிடுச்சு, வரவே காணும்.
ஒரு வேளை ஏமாற்றிட்டாங்களா? அவங்க ஏமாத்துக்காரங்கன்னு நான் இத்தனை தடவை சொல்லி உனக்கு புரியவே மாட்டேங்குது வயன். என்ன தான் நான் பண்ணுறதோ? ரோசி உன்னை தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், வருவாங்க. ஓ ஓகே ஓகே. அவங்க இப்படி வர போகிறாங்கன்னு எனக்கு வர தெரியல. ரோசி, ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கறதுக்கு அவங்களா கூப்பிட்டு போகிறேன். வெறுங்கை வீசிட்டா போகிறது. ஏதாவது பொக்கே வாங்கிட்டு போகலாமா? நீ ஒன்றும் டேட்க்கு வரல வயன். இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷன் யூனோ. ப்ளீஸ் ரோஸே, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இங்கே தான் பக்கத்துலேயே ஒரு பொக்கே கடை இருக்குல்ல. ப்ளீஸ் 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 ரோஸே, ப்ளீஸ் ரோஸே. ஐ திங்க் அவங்க வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிஸியாக இருப்பாங்கல்ல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சொன்னால் கேட்கவா போகிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறா. ஸோ 2 பேருமே வந்துட்டு அந்த காஃபி தட் மீன் அந்த கெஃபேக்கு ஒரு 4 கடை தள்ளி வந்துட்டு ஒரு பொக்கே கடை இருக்கும். ஸோ நீங்களும் அங்கே அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு பொக்கேவும் வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான ரோசஸ். ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட் மட்டுமே இல்லை, நிறைய கலர். ரெட்டு, ஒயிட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு, எல்லோ, அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நிறைய சூஸ் பண்ணி அப்படியே ஒரு பொக்கே மாதிரி வாங்குறீங்க. ஸோ அப்படியே வாங்கிட்டு நீங்களும் அப்படியே அதை வச்சுட்டு செம்ம அழகாக இருக்குல்ல, மல்டி கலர்ஸோடு பார்க்கவே அட்ராக்டிவாக. இதை பார்த்தா கண்டிப்பாக அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கரெக்ட் தானே? போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ரோஸியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஆடிட்டே வரீங்க. அந்த பொக்கேவை கையில் வச்சுட்டு, அந்த பொக்கேவை லெஃப்ட் ஹேண்டில் ஹக் பண்ணியிருக்கீங்க, ரைட் ஹேண்டில் ரோஸியோட கையை வந்துட்டு நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் குதிச்சு அவளோட கையை ஆட்டிகிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த பொக்கேவை வேறு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரீங்க. ஸோ தென் வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அங்கே வந்துட்டு பாய்ஸோட கார் இருக்குது. ரோசி 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 என்னடி என்ன சொல்லி தொலை. ரோசி அவங்க கார் வந்துருச்சு ரோசி. ஐம் ஸோ எக்ஸைட்டட். பட் கூல் டவுன். ரொம்ப எக்ஸைட்டட். உனக்கு எதுவுமே பேச வராது. கூல் டவுன். ஐயோ வயன், அவங்க உள்ளே தான் இருப்பாங்க, போகலாம். ஓகே. பட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் ரோசி. ஃபஸ்ட்டு போய் என்ன நான் பேசுறது, எப்படி நான் பேசுகிறது? அடி பாவி, ஃபர்ஸ்ட் டைம் கெஃபேக்கு வந்து சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் எப்படி பேசுகிறது, என்ன பேசுறதுன்னு என்கிட்ட நீ ஐடியா கேட்குற. என்னதான் இருந்தாலும் என்ன இல்லை ரோசி, நீ தானே என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நீ இதே சொல்லி கொடுத்தீன்னா நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரோசியோட அந்த டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டீங்க. ரோசி கருமம். முதல்ல போயிட்டு ஹாய் என்ன இத்தனை வாங்கின பொக்கே அப்படின்னு ஆரம்பி, அதுக்கப்புறமா நீயா ஃப்ளோவில் விட்டுருவேன். ஓகே அழகாக இருக்கண்ணா. ஓகே பர்ஃபெக்டில். ஐயோ ஆனால் ரோசி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. எனக்கு அப்படியே இப்போ பறக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா. எனக்கு அப்படியே ஐயோ நான் அந்த உலகத்தில் இல்லை ரோசி, அந்த ஃபேண்டசி வேர்ல்டு அப்படிங்கிறீங்க. நீங்கள் உங்களோட எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு அல்ட்ரா லெவலில் இருக்குது. சாரிடா, இந்த நாய் குலைச்சிட்டே இருக்குது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோடய வாய்ஸை மட்டும் லிசன் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டோடய உச்சக்கட்டத்தில் இருக்கீங்க. ரோஸே பயத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கா. ஏன்னா நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நிறைய ஆசை வச்சுட்டு அது உங்களுக்கு கிடைக்கலன்ற போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்ப டல்லாகிடுவீங்க நீங்கள். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் அந்த மாதிரி வந்துட்டு ஆகும். ஸோ ரோஸேக்கு அதை நினச்சி ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அவளுமே வந்துட்டு கடவுளே எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது. ஓகே, இங்கே நின்றுட்டுருக்க போறியா இல்லை அவங்கள்ட்ட போய் பேச போறியா? பேசுகிறேன் அதுக்கு தானே வந்தோம். ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 32 பல்ல பான்னு தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே அவ்வளோ அழகாக க்யூட்டாக ரோஸியோட கையை வர உங்களுக்கு நர்வஸ் ஆகுது வேறு. ஃபர்ஸ்ட் டைம் ரோஸியவே ஃபீல் பண்ணுறோம், என்ன நர்வஸ் ஆகுறா அந்த மாதிரி இருந்துட்டு ஃபீல் பண்ணுறா. ஸோ நீங்கள் அப்படியே அவளோட கையை பிடிச்சிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பொக்கே வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக நடந்து போகிறீங்க. அந்த என்ட்ரு ஆகுறீங்க அந்த கெஃபேக்குள்ளே. ஸோ என்ட்ரு ஆகிட்டு அப்படியே நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தாங்க பாய்ஸ் இல்லை. நீங்கள் அப்படி பார்த்துட்டு ரோஸே அப்படிங்கிறீங்க. ஒரு செகண்ட் ரோஸி பார்த்துட்டு என்னடி உங்களுக்கு காணுமா? ஒரு வேளை
விலைன்னு என்னது அவங்க கார் தான் ரோஸி, எனக்கு தெரியும் அவங்க கார் தான், எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து எங்கே போயிட்டாங்க எனக்கு தெரியலையே ரோஸி 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 அப்படிங்கிறீங்க. ரோஸி வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு 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 கேட்குற இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே இருக்கிற வெயிட்டர்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க இது மாதிரி பிடிஎஸ் எங்கன்னு. அவருக்கு ஆக்சுவலி தெரியல, பிகாஸ் அவர் இப்போ தான் வந்தார் போல், அவருக்கு தெரியல நைட் ஷிஃப்ட்டுக்கு. ரோஸி 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 நான் ஆசாசியாக வந்துட்டு எங்கடி அவங்கள காணோம், ரோஸியான வெளியே நிற்குது அவங்க கதை, எனக்கு தெரியும் அவங்க வந்துட்டாங்க, ஐ ஃபீல் தட், பட் எங்கே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஷாப் ஓனர், லைக் அந்த பில் கவுண்டர்கிட்ட இருப்பார்ல, ஸோ அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி பிடிஎஸ் எங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தான் வயன், நான் தான் வயன், நான் தான் வயன், நான் தான் வயன், அவன் என்னோடய ஃப்ரெண்ட். ஓ ஓகே ஏந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கார்டு தராங்க. என்னது இது அப்படின்னு ரோஸி கேட்குறா. அப்போது அவர் வந்துட்டு கீழே போங்க உங்களுக்கே புரியும். கீழையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ரோஸிக்கு வந்துட்டு புரிஞ்சிருது, வயன் நம்ம திருப்பி ரூம்க்கே போயிடலாம் வயன். ரோஸி இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்கள பார்க்காம எப்படி ரோஸி, போகலாம் ரோஸி போகலாம் ரோஸி, எந்த வழியாக நான் போகணும், எந்த வழியாக போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த சைடு ஒரு குட்டியான சந்துமாக இருக்கும், அதை க்ராஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெப்ஸு, அது கீழே இறங்கி போங்க. ஓ ஓகேண்ணா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரோஸி ரோஸி வா ரோஸி வா ரோஸி வா ரோஸி அப்படின்ட்டு நீங்கள் ரோஸி கையை பிடிச்சி எழுதிட்டு போகிறீங்க. அந்த அந்த குட்டி சந்தை ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படி ஜர்க் ஆகுது, ஏன்னா டார்க்காக இருக்குல்ல, ஸோ அதனால். ஸோ ரோஸி வந்துட்டு பார்க்குறா, வயன் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, வாடி ரூம்க்கே போயிடலாம். ரோஸி இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட் எகிரி குதித்து வந்து பொக்கே வாங்கி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்காம போனால் எப்படி ரோஸியில் வேஸ்ட் ஆகிடாதா, போகலாம் ரோஸி ப்ளீஸ் ப்ளீஸ், என் சொல்ல குட்டியில் பட்டு குட்டியில் ப்ளீஸ் 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 அப்படிங்கிறீங்க. ஸோ அப்போது இருந்துட்டு நீங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு 2 பேர், ஒரு 2 பசங்க வந்துட்டு அப்படியே வரானுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஏய் இது என்ன லெஸ்பியனு போல், அச்சே வரமாப்பா அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி தள்ளி விட்டு அவனுங்க பாட்டுக்கு அப்படியே ஷோல்டரில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை போட்டுட்டு அவனுங்க பாட்டுக்கு தலை அடிக்கிட்டே போகிறானுங்க. ஸோ ரோஸி அப்படியே பார்த்துட்டு அப்படியே போடா பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு மாதிரி கத்துறான். நீங்கள் ஏய் என்னடி நீ பாட்டுக்கு என்னமோ திட்டுற, ஒன்றும் இல்லை படா டாகின்னு தான் திட்டேன் கிடக்குறான். வயன் இது சரிப்பட்டு வராது, எனக்கு என்னமோ இங்கே இருக்கிறது சரியாக தோணலை, போகலாம். ரோஸி ப்ளீஸ் 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 ப்ளீஸ், சரி ஓகே, பட் 1/2 கூட டைம் இல்லை, போகிற அவங்கள பார்க்குற பொக்கே கொடுக்குற பேசுகிற கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம், புரிஞ்சுதா? அதுக்கப்புறமும் ஒரு செகண்ட் கூட லேட் ஆகக்கூடாது வயன், ஓகே ஓகே பார்ப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த 2 பேரும் அப்படியே கை பிடிச்சிட்டு போகிறீங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற இடத்துல கூட ஒரு சின்ன லைட் கூட இல்லை, ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேருமே போகிறீங்க. கீழே பார்த்தா ஒரு இடத்துல லைட் தெரியுது, ஒரு மாதிரி ரெட் வித் ப்ளூ அந்த மாதிரி லைட்லாம் தெரியுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ரோஸி என்ன இடமா இருக்கும் இது, அதுவும் அண்டர் கிரவுண்டில் ஒரு மாதிரி இருக்கே, சம்திங் என்ன பாட்டு சத்தம்லாம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ரோஸி வந்துட்டு அப்படியே இவளுக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சோன்னா அது எல்லாமே தெரியுதே அப்படிங்கிற மாதிரி ரோஸி ஒரு பக்கம் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வரா. ஸோ 2 பேருமே அப்படியே போகிறீங்க. ஸோ அங்கே உள்ளே போனதுக்கப்புறமா தட் மீன் இந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறீங்க. அங்கே வந்துட்டு 2 பாக்ஸஸ் நிற்கிறாங்க, பவுன்சர்ஸ் வந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ அங்கே நின்று உடனே ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் பேந்த முழிக்கிறீங்க. ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில் கவுண்டர் ஒரு கார்டு கொடுத்தார்ல, அந்த கார்டு காட்டு. ஓகே ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கார்டு காட்டுறீங்க. அதை பார்த்ததுமே ஓ ஓகே ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ரோஸியா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சரியில்லையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு போகிறா. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு உள்ளே போகிறீங்க, அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போனால் ரோஸிக்கு ஒரு பக்கம் ஷாக்கு, உங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக் ப்ளஸ் கன்ஃபியூஷன். ரோஸ் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா, சுத்தம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்துட்டு ரோஸி என்ன இடம் இது,
என்ன அது ஒன்றுமே புரியல, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ரோஸ் வந்துட்டு வா முதல்ல வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு பாய்ஸை வந்துட்டு தேடிட்டு அப்படியே உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அப்போ நீங்கள் தேடிட்டு இருக்கும் போது நம்ம சுற்றி முற்றி தேடுவோம்ல, பட் அங்கே பார்த்தா சம்திங் சைஸில் மற்ற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரோஸை அப்படியே பார்த்துட்டு வயன் நீ கீழே குனிஞ்சிட்டே வா, நான் தேடிட்டு வரேன். ஏன் நானும் தேடுவேன், வயன் சொல்கிறத மட்டும் செய் ப்ளீஸ், ஓகே இங்கேருந்து வெளியே போகிற வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு அதை மட்டும் கேளு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த பொக்கையை பார்த்துட்டு ஒரு ஸ்மைலோடவே வந்துட்டுருக்கீங்க. அந்த பக்கம் வந்துட்டு ரோஸே இருந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி தேடிட்டே வந்துட்டுருக்கா. சரி இந்த டாஷ் மௌனுங்க எங்கே தான் போய் தொலைஞ்சானோ கூட தெரில, கண்ட எல்லாத்தையும் கண்ணால் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்கும்ல, அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே. ஸோ அது வந்து ஒரு பப் தான். ஐ திங்க் சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் கண்டுபிடிக்காதவங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து ஒரு பப். ஓகே ஸோ அதில் வந்துட்டு அந்த ஸ்டேஷன் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் வந்துட்டு இருக்கிற அவங்க பேர் என்ன, சர்வன்ஸாக வெயிட்டர்ஸாக எனக்கு தெரில. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு ரோஸ் வந்துட்டு கேட்குறா, அது மாதிரி பிடிஎஸ் வந்துட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த சைடு இருப்பாங்க மேம், இந்த சைடு காமனாக இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு டான்ஸ் பண்ணுவாங்க, அந்த சைடும் வந்துட்டு நிறைய பேர் டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த சைடு நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், அது மீன் ரோஸே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது சைட்ஸ்லாம் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, வர நாய்ஸ் எல்லாம் அப்படியே ரோஸுக்கு கேட்க ஐயோ கடவுளே அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு கேட்குது, பட் உங்களுக்கு அது என்ன ஒன்றுமே அந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன். நீங்கள் வேறு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வேறு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதிகமாக கண்டுக்கல. ஐயோ நான் அவங்கள பார்க்க போகிறேன் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ரோஸி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன், நான் பாட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பேக் சைடும் இன்னொரு சைடும் வந்தாச்சு. ஸோ அது இன்னொரு சைடில் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, அங்கேயுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு தட் மீன் வெளியில் இருந்த அந்த சோஃபா சைட்ஸ் அந்த ஒரு லைக் அங்கே இருந்ததை விட இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, அங்கே பார்ட் 1னா இங்கே பார்ட் 2 அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ ரோஸி வந்துட்டு அப்படியே தேடிகிட்டே போயிட்டுருக்கா. ஸோ தேடிட்டு அவளுக்கு செம்ம ஷாக்கு. அவள் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறா. பையன் நம்ம போகலாமா, அவங்க இங்கே இல்லை. ஹே என்ன இல்லைன்னு சொல்கிறா, அவங்க இங்கே தான் இருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒழுங்காக தேடி இருக்க மாட்டே ரோஸே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ரோஸ் வந்துட்டு வயன் நான் சொல்கிறேன்ல அவங்க இங்கே இல்லை, அவங்க இன்றைக்கி வரல போல், நம்ம கிளம்பலாம் ரூமுக்கு. ரோஸே இல்லை ரோஸே நான் போய் தேடிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரோஸோட கையை உதறி விட்டு ஃபர்ஸ்ட் இருந்துச்சுல, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கிட்ட ஓடி வந்துட்டு நீங்கள் சுற்றி முற்றி தேடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தேடிட்டு இருக்கும் போது அங்கே நடக்கிற அந்த சம்திங் நீங்களாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, இப்படி ஒரு மாதிரி பிடிக்கல. அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இன்னசென்ட் கேர்ள்ஸ்க்குலாம் அது ஒரு மாதிரி பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகல, டிஸ்கஸ்டிங்காக அந்த மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு என்னது இது இப்படியெல்லாம் இங்கே ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் ஆடிட்டெல்லாம் இருக்காங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்டு தேடிட்டே இருக்கீங்க, எங்கே போயிட்டாங்க வர சொன்னாங்கல்ல, கண்டிப்பாக அவங்களும் வந்திருப்பாங்கல்ல, சொன்னாரே கண்டிப்பாக வருவேன்னு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு பதட்டத்தோடய நீங்கள் அப்படியே தேடிட்டுருக்கீங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே நீங்களும் வரீங்க. ஸோ ரோஸி இருக்கிற இடத்துக்கு ரோஸியும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருந்திருப்பா, பட் ரோஸி வந்துட்டு உங்களை அந்த கூட்டத்தில் லைக் மிஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு அவளுக்கு ஒழுங்காக தெரியல, பிகாஸ் ஒரு டிம் லைட்டு அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அவளுக்கு ஒழுங்காக தெரியலை, அவளும் வயன் ஒரு பக்கம் உங்களை தேடிட்டுருக்கா. அங்கே இருக்க மியூசிக் சவுண்டும் உங்களுக்கு கேட்கவும் இல்லை. நீங்கள் வந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே இந்த கூட்டத்துக்குள்ளேருந்து வெளியே வரீங்க. ஸோ அங்கேருந்து வெளியே வந்துட்டு அந்த செகண்ட் பார்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அங்கேயும் போனால் அங்கேயும் நிறைய பேர், உங்களுக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே இந்த ஒன்றும் தெரியாதவங்களை வெளி உலகத்தையே பார்க்காதவங்க திடீர்னு போயிட்டு ஒரு கூட்டத்துக்குள்ளே விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது, ஒன்றுமே புரியல. நிறையா பேர் வந்துட்டு அப்படி இப்படின்னு லைக் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு கும்பலாக உங்களுக்கு ஒரு மாதிரி முடியல, என்னடா இது அந்த மாதிரி இருக்குது.
ஸோ ரோஸியும் அந்த பக்கம் ஒரு பக்கம் உங்களை தேடிட்டுருக்கா, நீங்கள் ஒரு பக்கம் நம்ம பாய்ஸை தேடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது, எங்கே இருக்கும், என்ன இது ஒன்றுமே புரியல. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க ஒன்றுமே புரியாமல். உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. ரோஸி அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக அழுகிற மாதிரி ஆகும்போது உங்கள் சைடில் இருந்துட்டு ஹே பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஹே பியூட்டி, ஹாய், என்னாச்சு செல்லும், ஏன் அழற, வாட்ஸ் எ ப்ராப்ளம்? ஆ ரோஸி வேணும். ரோஸி? ரோஸி மீன்ஸ் கேர்ள். ரோஸி, ரோஸி வேணும். ஓ, லெஸ்பியனா? ஆ இல்லை, அப்படின்னா ரோஸி என்னோட ஃப்ரெண்ட். அவள் கூட இங்கே வந்து தெரியாமல் தொலைஞ்சிட்டேன். தொலைஞ்சிட்டியா? என் கூட வேணா வரியா? நான் அவளை கண்டுபிடிச்சி தரேன். ஆர் யூ ஷூர்? நிஜமாவா? நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு ஒரு மாதிரி லைக் தடவுவாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கல, உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லை நீங்கள் டச் பண்ணாதீங்க, டச் பண்ணாமே நீங்கள் ஃப்ரெண்டில் போங்கன்னு உங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரேன், நீங்கள் வராதீங்க சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ரோஸ் அப்படியே தேடிட்டு அவள் ஒரு பக்கம் கத்திட்டு வரா, ஒயின் 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 சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஒருவேளை அங்கே போயிருப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் வந்துட்டு அங்கே வந்துட்டு வரா. ஸோ அங்கே வந்துட்டு அங்கேயும் கும்பல் கும்பலாக தானே இருக்கும், அங்கேயும் ஒயின் ஒயின்னு கத்துறா. மியூசிக் சவுண்டு உங்களுக்கு கேட்கவே இல்லை. ரோஸ் ஒரு பக்கம் கடவுளே இந்த பொண்ணை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக ஒயின் ஒயின்னு சொல்லிட்டு வரா. ஸோ அப்படியே வந்துட்டு அவள் வந்துட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ அந்த பையன் வந்துட்டு உங்கள் மேலே ஒரு மாதிரி கையெல்லாம் போடுற, உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல, நீங்கள் அப்படியே தள்ளி விட்றீங்க. இல்லை நீங்கள் ரோஸை கண்டுபிடிச்சி தர வேணாம், நானே கண்டுபிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ஓடுறீங்க. ஸோ ஓடும்போது அப்படியே வந்துட்டு ரோஸையும் கரெக்டாக ஓடிடுறோம். ஸோ 2 பேரும் இடிச்சிக்கிறீங்க. ஸோ இடிச்சுட்டு ரோஸி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ரோஸி உங்களை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறோம். ஓகே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அதான் சொன்னல அவங்க இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லை ரோஸி, அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஹக்லேருந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்றி முற்றி தேடுறீங்க. அப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு ஷாக்கு. அப்படியே உங்கள் கையில் இருக்க பொக்கே கீழே விழுது. ரோஸியோ அப்படியே தலையில் கை வச்சுட்டு நிற்கிறா. உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது உண்மையாக பொய்யா அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ரோஸிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ அங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தா நம்ம பாய்ஸ் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணுங்க கூடலாம் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு மனசே உடஞ்சி போச்சு, கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அப்போ வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம யதார்த்தமாக வந்துட்டு நோட் பண்ணியிருப்பார். ஸோ யார் அவள் அழகாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. நல்லா உத்த பார்க்கும்போது தான் நீங்கன்னு தெரியுது. ஒரு பக்கம் அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் கையில் இருக்க புக்கே அவள் கீழே போட்டதை அப்படியே பார்க்குறான். அப்படியே உங்கள் கண்ணில் தண்ணியும் வருது. ரோஸியாவும் வந்துட்டு பார்த்துட்ருக்கா. வா போகலாம் அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறா. பட் நீங்கள் கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை. அப்படியே நிற்கிறீங்க. நீங்களும் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ரோஸி வந்துட்டு இழுத்துகிட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே போகாமல் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கேட்டு என்ன தோணுச்சுன்னு தெரில. அப்படியே குடு குடு குடுன்னு வெளியே ஓடுறீங்க. ரோஸி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ண அந்த பொக்கையை வந்துட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பக்கம் வெளியே ஓடி வரா. உங்களுக்கு எந்த பக்கம் எந்த வழி எதுவுமே தெரில. நீங்கள் பாட்டுக்கு குடுகுடுன்னு போகிறீங்க. முன்னாடி வரவங்க மேலே இடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு வெளியே போயிட்டு அந்த ஸ்டெப்ஸ் மேலே அந்த குட்டி டார்க்கான சந்து இருக்கும்ல, ஸோ அந்த சந்தையும் வந்துட்டு தாண்டி போயிட்டு அந்த மெயினில் அந்த சந்தோட என்ட்ரன்ஸ் அங்கே போய் நின்றுட்டுருக்கீங்க. ரோஸியும் வந்து அங்கே நிற்கிறான். உங்களுக்கு அழுக அப்படி வருது, ஏன்னே தெரில. அப்படியே ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. உங்களால் கத்தவும் முடியல, மூச்சு விட முடியல, தொண்டை வலிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் ரோஸி ஒரு பக்கம் உங்களை அப்படியே தேடிட்டு பின்னாடியே வந்து நிற்கிறான். வயன், எங்கே எதுக்கு இப்போ தனியாக நீ ஓடி வந்த? உனக்கு
யாரை இடிக்கிறோம், என்ன பண்ணுறோம், உனக்கு வலியே தெரியாமல் எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அது நிற்கிறா. அவங்க அப்படியே செவந்து போயிடுச்சு, சீக்ஸ் எல்லாம் பிங்க் ஆகிடுச்சு, காது ரெட் ஆகிடுச்சு. அவள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா. வயன் அப்படின்னு நிற்கிறா. நீங்கள் ரோஸே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஓகே டார்லிங்ஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாட்டில் என்ன பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, லவ் யூ, பாய்.